நமஸ்தே. இன்னைக்கு மத்தியமால ப்ரோஸில் 8th லெசன் பார்க்கலாம். ஏக் டோக்கரி பர் மிட்டி, ஒரு கூடை நிறைய மண். பர் அப்படின்னாக்கா நிறைய, ஃபுல். மிட்டினாக்கா மண், சாண்டு. இந்த கதையை எழுதினவர் வந்து மாதவ்ராவ் சப்ரே. மாதவ்ராவ் சப்ரேங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. किसी जमींदार के महल के पास एक गरीब अनाथ विधवा की झोंपड़ी थी. ஒரு ஜமீன்தாரோட மாளிகைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஜமீன்தார்னா மாளிகை வச்சிருப்பார் இல்லையா, அவரோட பெரிய பேலஸ் மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கரீப்னாக்கா ஏழ்மையான, அநாத் ஒரு அநாத, விதவனாக்கா விடோ லேடியோட ஒரு குடிசை இருந்தது. ஜோன்படினாக்கா குடிசை. जमींदार साहब को अपने महल का हाथा उस झोंपड़ी तक बढ़ाने की इच्छा हुई. ஜமீன்தாருக்கு தன்னுடைய வீட்டினுடைய எல்லைய விரிவுபடுத்துறதுக்கான ஆசை வந்தது. எது வரைக்கும் விரிவுபடுத்துறதுக்கு ஆசைப்பட்டாரு? ஜோம்படி, குடிசை வரைக்கும் தன்னோட காம்பவுண்ட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அவரு ஆசைப்படுறாரு. विधवा से बहु तेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले. அவரு அந்த விடோ லேடி கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டாரு. பஹு தேரானாக்கா n நம்பர் ஆஃப் டைம்ஸ், அடிக்கடி நிறைய தடவை சொல்லிட்டாரு. என்னன்னு? தன்னுடைய குடிசைய ஹட்டாலே, எடு, குடிசை எடுத்துரு, இங்க இருக்காத, எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வகுத்தோ கை ஜமானேசே வகாம் பசித்தி, ஆனா வந்து ரொம்ப வருஷமா வந்து அதே இடத்துலதான் வந்து வசிச்சுன்னு இருக்கா, வாழ்ந்துட்டு இருக்கா. உஸ்கா பிரிய பதி और इकलौता पुत्र भी उसी झोंपड़ी में मर गए थे. அவளுடைய அன்பான கணவன் மற்றும் இகலௌதா புத்திர, ஒரே ஒரு பையன், ஒன் அண்ட் ஒன்லி சன், அவனும் வந்து அந்த குடிசையில தான் வந்து இறந்து போனாங்க. பத்தோஹூ பி 5 बरस की ये कन्या को छोड़कर चल बसी थी. பத்தோஹூ அப்படின்னாக்கா மருமகள், டாட்டர் இன்லா. மருமக கூட வந்து 5 வருஷ ஒரு பெண் குழந்தைய விட்டுட்டு, கன்யானாக்கா பொன் குழந்தைய விட்டுட்டு, சல் பசித்தி, பொன் குழந்தைய விட்டுட்டு போயிட்டானாக்கா செத்து போயிட்டா. அவளும் வந்து இல்ல, இப்போ உயிரோட இல்ல. अब वह पोती ही इस वृद्धावस्था में उसका एकमात्र आधार थी. இப்போ அந்த பேத்தி மட்டும்தான் அவளுடைய இந்த வயதான காலத்துல, விருத்தாவஸ்தா, விருத்தா, இந்த வயசான காலத்துல வந்து அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதார், சப்போர்ட். जब उसे अपनी पूर्व स्थिति की याद आ जाती तो मारे दुख के पूट कर रोने लगती थी. ஜப் உசே, எப்பெல்லாம் அவளுக்கு அவளுடைய கடந்த கால பூர்வஸ்திதி, பழைய கால ஞாபகங்கள்லாம் வருதோ, யாதுனாக்கா ஞாபகங்கள், நினைவுகள்லாம் வருதோ, அப்போ வந்து என்ன பண்ணுவாவ? துக்கம் தாழாமல், மாறே துக்குக்கே, ரொம்ப துக்கம் தாங்க முடியாம, கஷ்டம் தாங்காம என்ன பண்ணுவாளாம்? பூட்டுக்க ரோனே லக்தி, அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. और जब से उसने अपने श्रीमान पड़ोसी की इच्छा का हाल सुना तब से वह मृत प्राय हो गई थी. ஆனா இப்ப இன்னும் மோசம். என்னாச்சு? அவளுடைய படோசினா நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன். யாரு? அவன் ரொம்ப செல்வந்தன் இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான்? இப்போ எனக்கு இந்த குடிசை நீ எடுத்துரு, நான் என்னோட ஏரியா வந்து விஸ்தாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவனோட ஆசைய வந்து சொன்னானோ அப்பையிலேருந்து அவன் என்ன ஆயிட்டா? மரக்கட்ட மாதிரி ஆயிட்டா, செத்து போன மாதிரி ஆயிட்டா. மிருத்த பிராயா அப்படின்னாக்கா உயிரற்ற நிலைய, உயிரே இல்ல, கேட்டுட்டு எனக்கு உயிரே இல்லைன்னு வாங்களா, அதான் மிருத்த பிராயா, அந்த மாதிரி உயிரற்றவளா ஆயிட்டா. उस झोंपड़ी में उसका मन लग गया था कि बिना मरे वहां से वह निकलना नहीं चाहती थी. அவளுக்கு அந்த குடிசை எவ்வளவு பிடிக்கும்னாக்கா, பினா மரே, சாகர வரைக்கும் அந்த குடிசையில இருந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ விரும்பினான். நகி சாய்த்தி, அங்கேருந்து வெளில போறதுக்கு அவ விரும்பல. நிக்கல்னானாக்கா வெளியேற வந்து அவ விரும்பல. ஜமீன்தார் கே சப்பு பிரயத்தன நிஷ்பல் ஹுயே, ஜமீன்தாருடைய எல்லா முயற்சிகளும் என்னாச்சு? தோல்வி அடைஞ்சிருச்சு. அதாவது அவளை வெளியேற்றத்திற்காக என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தப் வே अपने जमींदारी चाल चलाने लगे. அப்ப என்ன பண்ணாரு? அவரு ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சாரு.
சால் சலானா அப்படின்னாக்கா ட்ரிக் பண்றது, அதாவது தந்திரம் பண்றது, சூழ்ச்சி பண்றது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணாரு, பால் கி கால் நிக்கால்னே வாலே வக்கீலோं की தைலி கரம் கர். வக்கீலுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியிலே வெண்ணெய் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது பால் கி கால் நிக்கால்னே அப்படிங்கறது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. நல்ல சாமர்த்தியமான லாயர்ஸை யூஸ் பண்ணி தைலி கரம் கர், அவங்களுடைய தைலி கரம் கர்னாக்கா அவங்களுக்கு நிறைய பைசா கொடுத்து, தைலி கரம் கர்னாக்கா காசு கொடுக்கறது. ஆக்சுவல் மீனிங்னு பாத்தீங்கன்னாக்கா தைலி கரம் கர்னாக்கா எண்ணெய கொதிக்க வைக்கிறது, எண்ணெய காய்ச்சறதுன்னுவாங்க. இந்த இடத்துல தைலி கரம் கருங்கிறதுனாக்கா அவங்களுக்கு பைசா நிறைய கொடுக்கறது. கொடுத்து உன்ஹோனே அதாலத் சே ஜோம்படி பர் அப்பனா கப்ஜா கர் லியா, வழக்கு போட்டு, அதாலத் அப்படின்னாக்கா வழக்கு, கேஸ் ஃபைல் பண்ணி அந்த குடிசைய தன்னுடைய வசப்படுத்தி கொண்டான். கப்ஜா கரலியா அப்படின்னாக்கா வசப்படுத்தி கொள்ளுதல். அவர் விதவா கோ வஹா சே நிக்கால் தியா, அது மட்டும் இல்லாம அந்த விதவையையும் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிட்டான். பேச்சாரி அநாத் தோ தீஹி, அவ ஏற்கனவே வந்து அனாதை வேற. பாஸ் படோஸ் மே கஹி ஜாக்கர் ரஹனே லகி, இப்ப வந்து பக்கம் பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவ வாழ ஆரம்பிச்சா. एक दिन श्रीमान उस झोंपड़ी के आसपास टहल रहे थे और लोगों को काम बतला रहे थे कि वह विधवा हाथ में एक टोकरी लेकर वहां पहुंचे. ஒரு நாள் அந்த செல்வந்தன் தன்னுடைய குடிசைக்கு அருகில, ஆஸ்பாஸ்னா பக்கத்துல, டஹல் ரஹேத்தே அப்படியே நடைப்பயிற்சி பண்ணுவாங்களா, அதான் டஹல் ரஹேத்தே, அப்படியே நடந்துட்டு இருந்தான், வாக்கிங் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களுக்கு, அவனோட வேலைக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காம் பத்லா ரஹேத்தே, அவங்களுக்குலாம் வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தான், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வஹ் விதவா, அந்த விதவை என்ன பண்றாங்க, ஹாத்துமே டோக்கரி லேக்கர் வஹாம் பहुंची, தன்னோட கையில ஒரு கூடையை தூக்கிட்டு அங்க வந்து சேர்றாங்க. श्रीमान ने उसको देखते ही अपना नौकरों से कहा कि उसे यहाँ से हटा दो. அந்த செல்வந்தன் அவனை பார்த்தோன்னே என்ன சொல்றான், அவனோட வேலைக்காரங்க கிட்ட சொல்றான், ஏய் அந்த லேடி எங்கெல்லாம் அலோ பண்ணாத, அமுச்சு விடு, இங்கேருந்து கிளப்பி விடு, இங்க உள்ள வர விடாது அப்படின்னு சொல்றான். ஆனா பர் கிட் கிடாக்கர், ஆனா அவ வந்து என்ன பண்றான், அப்படியே நடுங்கிட்டே பேசுறா. கிட் கிடாக்கர் அப்படின்னாக்கா நடுங்கின்ற குரல்ல சொல்றாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்க, மகாராஜ் அபு தோ யஹ் ஜோம்படி தும்மாரி ஹி ஹோகை, ஐயா இப்பயோ இந்த குடிசை உங்களோடதாயிடுச்சு. மை உசே லேனே நஹி ஆயி ஹோ, நான் அதை திரும்ப வாங்கிட்டு போறதுக்காக வரல. மகாராஜ் ஷமா கரேன் தோ ஏக் வினத்திக, ஐயா கொஞ்சம் மன்னிச்சிங்கனாக்கா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு உங்ககிட்ட, ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ஜமீன்தார் சாஹப் கே சிர் ஹிலானே பர் உஸ்னே கஹா, சிர் ஹிலானாக்கா தலையாடுறது. ஜமீன்தார் ஓகே சொல்லு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். ஜப் சே யஹ் ஜோம்படி சூட்டி ஹை தப் சே மேரி போத்தி நே கானா பீனா சோடு தியா ஹை. அவ சொல்றா, எப்ப இந்த குடிசையை விட்டு போனோமோ அப்பையிலேருந்து, தப்சே அப்பையிலேருந்து என்னுடைய பேத்தி வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேங்கிறா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா, அப்படி இருக்கா. மைனே பகுத் குछ சம்ஜாயா, நான் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பர் வஹ் ஏக் நஹி மான்தி, ஆனா அவ எதையுமே கேட்க ரெடியால. யஹி கஹா கர்த்தி ஹை கி அப்னே கர் சல், ஆனா அவ திரும்ப திரும்ப என்ன சொல்றானாக்கா, இல்ல வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்றா. வஹி ரோட்டி காவுங்கி, அங்கதான் நான் வந்து ரோட்டி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா, அங்கதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்றா. அப் மைனே யஹ் சோச்சா கி இஸ் झोंपड़ी में से एक टोकरी भर मिट्टी लेकर उसी का चूल्हा बनाकर रोटी पकाऊंगी. நான் என்ன நினைச்சேனாக்கா, இந்த குடிசையிலேருந்து ஒரு கூடை நிறைய மண் அள்ளிட்டு போய் அதுல இருந்து அடுப்பு பண்ணி, இந்த இதெல்லாம் போட்டு வாட்டுறதுக்கு அடுப்பு இருக்கும் இல்லையா, அந்த அடுப்பை பண்ணி நான் வந்து ரொட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். इससे भरोसा है कि वह रोटी खाने लगेगी, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இதனால அவ வந்து ஃபுல்லு இப்படி பண்ணனாக்கா அவ கண்டிப்பா வந்து சாப்பிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறான். மகாராஜ் கிருபா கர்க்கே ஆக்ஞா தே தோ இஸ் டோக்கரி மே மிட்டி லே ஜாவும். ஸ்ரீமானே ஆக்ஞா தேதி, நீங்க கொஞ்சம் கருணை புரிஞ்சு கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு வந்து அலோ பண்ணுங்க, நான் இந்த கூடையில மண் அள்ளிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா.
ஸ்ரீமானும் என்ன பண்றான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆக்ஞா தேதினா என்னது, அக்செப்ட் பண்ணிக்கிறான். விதவா ஜோம்படி கே பீத்தர் கை, அந்த விடோ லேடி என்ன பண்றாங்க, குடிசைக்குள்ள போறாங்க. பீத்தர்னாக்கா இன்சைட், उल्ला पोरांगा। वहां जाते ही उसे पुराने बातों की स्मरण हुआ और उसकी आंखों से आंसू की धारा बहने लगी। அங்க போன உடனேயே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சு, பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. புராணி அப்படின்னாக்கா பழைய, நயி அப்படின்னாக்கா புதிய. ஸோ பழைய விஷயங்கள்லாம் ஸ்மரன் குவா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால அவளுக்கு கண்லேருந்து என்ன வருது, தண்ணி மாலை மாலையா வருது, தண்ணி புரண்டு ஓடுது. अपने आंतरिक दुख को किसी तरह संभाल कर उसने अपनी टोकरी में मिट्टी भर ली। அவ தன்னோட மனசோட கஷ்டத்தை வந்து எப்படியோ சமாளிச்சுட்டு தன்னுடைய அந்த கூடையில மண்ணு நிரப்புறா. और हाथ से उठाकर बाहर ले आई, கையில தூக்கிட்டு வெளியில வரா. फिर हाथ जोड़कर श्रीमान से प्रार्थना करने लगी. அப்புறம் வந்து கையை கும்பிட்டு கேக்குறான் அவன்கிட்ட, महाराज कृपा करके इस टोकरी को जरा हाथ लगाइए. ஐயா கொஞ்சம் இந்த கூடைய கொஞ்சம் ஒரு கை பிடிக்கிறீங்களா, जिससे कि मैं उसे अपने सिर पर धर लूं, அப்பதான் நான் வந்து இதை தூக்கி என் தலையில வச்சுக்க முடியும். சொல்ற, உங்களுக்கு தெரியும் இந்த கூடையெல்லாம் தூக்கிட்டு வரவங்க எல்லாம் இறக்கிடுவாங்க, ஆனா தூக்கி வைக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு கை பிடிங்க, என் தலையில தூக்கி வைங்க அப்படின்னு சொல்றான். ஜமீன்தார் சாஹப் பகலே தோ பஹுத் நாராஸ் ஹுயே, ஏற்கனவே வந்து அந்த ஜமீன்தார் வந்து ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கான் அவன் மேல. पर जब वह बार बार हाथ जोड़ने लगी और पैरों पर गिरने लगी तो उनके मन में कुछ दया आ गई. ஆனா திரும்ப திரும்ப வந்து கும்பிடு, ஐயா ப்ளீஸ் யா கொஞ்சம் என் தலையில ஏத்தி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் பைரோம் பர் கிர்னே லகி, அவன் காலில் விழுந்து கேட்கறான். பயிருனாக்கா கால், காலில் வந்து கிர்னானாக்கா விழருது, காலில் விழுந்து கேட்கறான். கேட்கவும் வந்து அவனோட மனசுல வந்து கொஞ்சம் கருணை வருது. किसी नौकर से न कहकर आप ही स्वयं टोकरी उठाने आगे बढ़े. எந்த வேலைக்காரங்கிட்டையும் சொல்லாம, நௌக்கர்னா வேலைக்காரன், வேலைக்காரங்கிட்டையும் சொல்லாம தானே ஸ்வயம் தானே அந்த கூடைய வந்து தூக்கிறதுக்கு முன்னாடி வரான். जो ही टोकरी को हाथ लगाकर ऊपर उठाने लगे त्यों ही देखा कि यह काम उनकी शक्ति के बाहर है. எப்ப வந்து அந்த கூடையை தூக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றானோ அப்பதான் அவனுக்கு தெரியுது இந்த வேலை வந்து அவனோட சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைன்னு. फिर तो उन्होंने अपनी सारी ताकत लगाकर टोकरी को उठाना चाहा, पर जिस स्थान पर टोकरी रखी थी वहां से वह एक हाथ भी ऊंची न हुई. வந்து அப்புறம் என்ன பண்ணான், ஃபுல் சக்தியையும், தாக்கத்துனா என்னது, அவனோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த கூடையை வந்து தூக்கத்துக்கு ட்ரை பண்றான். ஆனா அது எந்த இடத்துல அந்த கூடை இருந்ததோ அந்த இடத்துல இருக்குது, அதை விட்டு ஒரு கை அளவு கூட, ஒரு ஜான அளவு கூட மேல வரல. வக லஜ்ஜித் ஹோக்கர் கஹனே லகே, அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. சொல்றான், நஹி எக் டோக்கரி ஹம்சே ந உட்டாயி ஜாயகி, இல்ல என்னால இந்த கூடையை தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். சுன்கர் விதவானை கஹா, महाराज नाराज ना हो, आपसे ये टोकरी भर मिट्टी नहीं उठाई जाती और इस झोंपड़ी में तो हजारों टोकरियों की मिट्टी पड़ी है. அதை கேட்டுட்டு அந்த விடோ லேடி என்ன சொல்றாங்க, ஐயா கோவப்படாதீங்க, உங்களால ஒரு கூட அளவு மண்ணை கூட தூக்க முடியல. இந்த குடிசையில இஸ் ஜோம்படிமே, இந்த குடிசையில ஹசாரோம் டோக்கரியா, ஹசார்னாக்கா 1000 கூடைக்கு மேல மண் இருக்கு. उसका भार आप जन्म भर कैसे उठा सकेंगे, அந்த பாரத்தை, இந்த சுமைய வந்து நீங்க லைஃப்ல எப்படி வந்து தூக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. आप ही इस बात पर विचार कीजिए, நீங்களே இதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னன்னா எளியவங்களை கஷ்டப்படுத்தி வலியவங்க வந்து வாழக்கூடாது. அவ ஏற்கனவே வந்து ஒரு விடோ லேடி, அவளுக்கு யாருமே ஆதரவும் இல்ல, அந்த குடிசை ஒண்ணுதான் அவளுக்கு ஆதரவு. அந்த குடிசைய வந்து இவன் வந்து தந்திரம் பண்ணி புடுங்கிட்டு அவளை நடுத்தரவுல நிறுத்தி வச்சுட்டான்ல. சோ அது வந்து ஒரு பாவம் மாதிரி இல்லையா, அந்த பாவ சுமை, அந்த பாவ சுமையில ஒரே ஒரு கூட மண்ணு தான் வந்து உனக்கு பாவ சுமை, அதையே உன்னால தூக்க முடியலைங்கிறியே, இதுக்குள்ள இவ்வளவு பாவம் இருக்கு, இந்த பாவம் ஃபுல்லாத்தையும் நீ எப்படி வந்து சுமக்க போறோம் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சூசகமா கேக்குறாங்க. ஓகேவா, அது வந்து இப்ப ஜமீன்தாருக்கு புரிஞ்சு போச்சு. ஜமீன்தார் சாஹப் தன் மத் சே கர்வித் ஹோ அப்பனா கர்த்தவிய பூல் கயே தே. ஜமீன்தார் வந்து தன்னுடைய பண கர்வத்தினால, தன் மத்
பணம் நிறைய இருக்குன்னா ஒரு கர்வம் இருக்கும்ல, அந்த கர்வத்தினால என்ன பண்ணிட்டான், அவனுடைய கடமைய மறந்துட்டான். கர்த்தவிய பூல்கயத்தை, தன்னுடைய கடமைய மறந்துட்டான். பர் விதவா கே உபயுக்து வச்சன் சுன்தேகி, இந்த விதவை சொன்ன இந்த வாக்கியங்களை கேட்டு, வச்சன்னாக்கா வாக்கியம், உபயுக்துனா மேலே சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்களை கேட்டுட்டு உன்கி ஆங்கே குல்கை, அவனுடைய கண் திறந்தது, அதாவது அவனுக்கு அறிவு வந்துடுச்சு. கிருத்த கர்மக்கா பஷ்சாத்தாப் கர், பஷ்சாத்தாப்புனாக்கா வருத்தப்பட்டு கிருத்த கர்ம செய்த காரியத்துக்காக, கிருத்த கர்மனா காரியம், வேலை, செஞ்ச வேலைய, கிருத்த கர்ம செஞ்ச வேலைக்காக வருத்தப்பட்டு உன்ஹோனே விதவாசே க்ஷமா மாங்கி, அந்த விதவை கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அவர் உஸ்கி ஜோம்படி வாபஸ் தேதி, அவனுக்கு அவளோட குடிசைய திரும்ப தந்துடுறான். ஸோ இன்னைக்குமே நமக்கு இருக்கிறத விட ஜாஸ்தியா ஆசைப்படுறது தப்பு ஒண்ணு. ரெண்டாவது, மத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு சொந்தமானதை பறிச்சு வாழக்கூடாது, அது ஒரு பாவம், அந்த பாவத்தை சுமக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. தேங்க்யூ.